இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள், உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வேற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஒரு நல்ல கதையோடு உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதையோட விளக்கம் என்னன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபநாசம் காமராஜர் நகரை சேர்ந்தவர் கந்தசாமி. மனைவியை இழந்த கந்தசாமி வேறொரு கல்யாணம் பண்ணிக்காம தன்னுடைய மகள் வனிதா, மகன் அருணுக்காகவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. வனிதாவுக்கும் அருணுக்கும் கந்தசாமி தாங்க உலகம். அந்த அளவுக்கு கந்தசாமி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தான் வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. கந்தசாமிக்கு தொழில்னு பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் பழங்கள் விற்கிறது தாங்க. நாள் முழுக்க தெரு தெருவாக பழங்களை விற்றாலும் தன்னுடைய மகளையும் மகனையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் கந்தசாமி வளர்த்துக்கிட்டு வராரு. வனிதாவை விட அவளோட தம்பி அருணுக்கு 9 வயசு சின்ன பையன். வனிதாவுக்கு அப்புறம் கந்தசாமிக்கு குழந்தையே இல்லாமல் 9 வருஷம் கழிச்சு தான் அருண் பிறந்தான். அவன் பிறக்கும்போது தான் கந்தசாமி தன்னுடைய மனைவியும் இழந்துட்டாரு. கை குழந்தையும் 9 வயசு பெண் குழந்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த கந்தசாமியை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பல பேர் வற்புறுத்தியும், சித்தி கொடுமை அப்படி இப்படின்னு சொல்லி கந்தசாமி அதை நினச்சி கூட பார்க்காம அப்படியே தன்னுடைய பிள்ளைங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாரு. தன்னுடைய 2 பிள்ளைகளையும் பணக்கார பசங்க படிக்கிற கான்வென்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாரு. எத்தனையோ பேர் இதெல்லாம் உனக்கு பேராசையாக தெரியலையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உன் பசங்களை கான்வென்ட்டில் படிக்க வைக்கணுமா? ஏன் உன் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா உனக்கு கஷ்டம் குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியும் கந்தசாமி கேட்கலைங்க. என்னால் என் பசங்களை நான் கான்வென்ட்டில் படிக்க வைக்க முடியும், பணக்கார பசங்களுக்கு ஈக்குவலாக என் பசங்களையும் என்னால் வளர்க்க முடியும்னு சொல்லி சிங்கம் மாதிரி ஒரு அப்பா இருக்கும் பொழுது என் பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி அவர் மேலே கொஞ்சம் அதிகமாகவே தன்னம்பிக்கையாக இருப்பார் கந்தசாமி. கந்தசாமியோட தன்னம்பிக்கையால் இப்போ வனிதா ஒரு பிரபலமான காலேஜில் MBA ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு வரா. அந்த காலேஜிலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி வனிதா பேரும் எடுக்கிறா. வனிதாவோட காலேஜில் படிக்கிற அவினாஷ்ங்கிற பையன் வனிதாவோட தன்னம்பிக்கையும் தளராத மனப்பான்மையும் பார்த்து UG படிக்கும் போதிலிருந்து துரத்தி லவ் பண்ணுறான். இந்த அவினாஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனியோட ஓனரோட ஒரே பையங்க. ஆனால் வனிதா அந்த அவினாஷை கண்டுக்கவே மாட்டா. அவினாஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் அவினாஷ், இதெல்லாம் உனக்கு தேவையாடா? வனிதா ஒரு அழகாடா, காலேஜில் எவ்வளோ அழகான பொண்ணுங்களாம் படிக்கிறாங்க, எவ்வளோ பணக்கார பொண்ணுங்களாம் படிக்கிறாங்க. ஆனால் நீ அந்த வனிதா நல்லா படிக்கிறா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போயும் ஒரு பழக்காரனோட பொண்ணை விரட்டி லவ் பண்ணுற. அவளும் ஃபைனல் இயர் வந்துட்டா, உன் மூஞ்சில் ஒரு டைம் கூட முழிச்சு பார்க்க மாட்டாரா? போயும் ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துகிற? ஒன்னால் பணக்கார பசங்க எனக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கலான்னு சொல்லி ரொம்பவும் கேவலமாக பேசுவானுங்க. போயும் ஒரு பிச்சைக்காரனோட பொண்ணை லவ் பண்ணி எங்களை மாதிரி பணக்கார பசங்களோட இமேஜெல்லாம் டேமேஜ் பண்ணுறான்னு சொல்லி ரொம்பவும் கிண்டலாக பேசுவானுங்க. இதை கேட்ட உடனே அவினாஷுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதுங்க. டேய், இன்னொரு டைம் வனிதாவோட அப்பாவை பற்றி கேவலமாக பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வனிதாவை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? இங்கே படிக்கிற பணக்கார பொண்ணுங்க எத்தனையோ பேர் என்னை லவ் ப்ரப்போஸ் பண்ணியும் நான் ஏன் தெரியுமா அவங்க லவ் பண்ணல? அவங்க எல்லாம் என்னை விட என் பணத்தை தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் என் வனிதா, நான் நாயா அவள் பின்னாடி சுற்றியும் அவங்க அப்பா மேலே உள்ள நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாங்கிற ஒரு காரணத்துக்காக என்னை அவாய்ட் பண்ணுறா. என் வனிதா பின்னால் 3 வருஷம் என்னடா 30 வருஷமானாலும் அவள் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். நான் கொடுத்து வச்ச வேண்டா. இன்னொரு டைம் என் வனிதாவை பற்றியும் அவளோட அப்பாவை பற்றியும் ஏதாவது பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவும் ஆவேசமாக பேசுகிறான். இதையெல்லாம் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்த வனிதா அவினாஷ் தன்னுடைய அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுகிறானேன்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அவினாஷை ஏற்றுக்க மனசு இருந்தாலும் அவனோட அந்தஸ்து, பெரிய கம்பெனியோட ஓனருக்கு ஒரே பையன், நம்ம காதல் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலையால் அவினாஷை ஏற்றுக்க மனசு இருந்தும் தன்னுடைய காதலை மனசுக்குள்ளே போட்டு மறைச்சிட்றா வனிதா. அன்னைக்கு அந்த காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு ஃபேர்வெல் டே கொண்டாடுறாங்க. அதாவது அவங்களுக்கு அன்னைக்கு தான் அந்த காலேஜில் படிக்கிற கடைசி நாள். அவங்க படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் விட்டு வெளியே போகிற நாள். அவினாஷ் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் வனிதா பக்கத்தில் வரான். வனிதா, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட ஐ லவ் யூ சொன்னேன். ஆனால் நீ இது நாள் வரைக்கும் உன் முடிவை சொல்லலை. நீ எந்த முடிவு சொல்லனாலும் பரவாயில்ல, நீ இந்த காலேஜில் தானே இருக்க போகிறேன்னு சொல்லி தைரியமாக இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த காலேஜ் விட்டு நம்ம எல்லாம் வெளியே போகிறோம். ஆனால் உன் முடிவு இன்னும் சொல்லாமல் இருக்க. தயவு செஞ்சு உன் முடிவு என்னன்னு சொல்லு வனிதா, நான் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லி தன்னுடைய ஏக்கத்தை வனிதா கிட்ட தெரியப்படுத்துகிறான் அவினாஷ். ஒரு கட்டத்தில் தலையை குனிஞ்சிக்கிட்டு குலுங்கி முகத்தில் கையை வச்சுக்கிட்டு அழுகுறான் அவினாஷ். அவினாஷ் இப்படி அழுகுறதை பார்த்து, அவினாஷ், நம்ம காதல் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி வனிதா கண்கலகம் சொல்லவும் அவினாஷுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த உலகமே அவன் கைக்குள்ளே வந்த மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. வனிதா, அப்போ நீ என் லவ் ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவினாஷ் கேட்குறான். உன்னை எனக்கு அப்போது இருந்தே ரொம்ப பிடிக்கும் அவினாஷ். ஆனால் உன் வசதிக்கு என்னை போல ஏழையோட பெண்ணெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் விலகி போனேன்.
ஆனால் நீ என்னைக்கு என் அப்பாவை விட்டு தராமல் பேசுனியோ அன்னைக்கே நீ என் மனசுக்குள்ளே வந்துட்ட, உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வனிதா சொல்கிறா. அடுத்ததா அவினாஷ் வனிதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் வனிதா, இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வனிதாவோட கையை பிடிச்சவன் அவளோட கண்ணில் ஒத்திக்கிறான். காலேஜ் விட்டு இவங்க வெளியே போனாலும் வனிதா அவினாஷோட காதல் ரொம்ப நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. 1 வருஷம் யாருக்கும் தெரியாத இருந்த இவங்களோட காதல் அன்னைக்கு வனிதாவோட அப்பா கண்ணில் படுது. ஆமாங்க, ஒரு பார்க் பக்கத்தில் பழங்களை கூவி கூவி விற்கிற வனிதாவோட அப்பா பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிற வனிதாவையும் அந்த அவினாஷையும் பார்க்குறாரு. தன்னுடைய அப்பா பார்க்கறத வனிதா பார்த்துடுறா. இத்தனை வருஷமா அப்பாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்த வனிதா இப்படி அப்பாவோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு நிற்கிறா. இதை கவனித்த கந்தசாமி, அட கழுத, என்ன இது, இப்படி தலை குனிஞ்சு நிற்கவா உன்னை MBA வரைக்கும் படிக்க வச்சேன்? என் பொண்ணு எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா, லவ் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு யார் சொன்னா? எப்படி பார்த்தாலும் உன்னோட மனசுக்கு பிடிச்ச பையனை தானே உனக்கு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நீயே சொல்லிட்ட இவர் தான் உன் மனசுக்கு பிடிச்ச பையன் சொல்லி, எனக்கு வேலை மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வனிதா அவினாஷுக்கு ஆப்பிள் கட் பண்ணி தராரு கந்தசாமி. கந்தசாமியோட யதார்த்தத்தை பார்த்து பிரமிச்சு போன அவினாஷ், இப்படி ஒரு அப்பா கிடைக்க வனிதா கொடுத்து வச்சிருக்கணும், நான் அன்னைக்கு இவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனது தப்பே இல்லைன்னு சொல்லி கந்தசாமியை நினச்சி அவினாஷ் ரொம்பவும் பெருமைப்படுறான். தம்பி, பார்க்கறதுக்கு பெரிய இடத்து பையன் போல இருக்கீங்க, என் பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்குவீங்களா? என் கையில் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் விட்டதில்லை, இப்போ இன்னொருத்தர் கைக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கந்தசாமி கண்ணில் இருந்து கண்ணீர் மலைமலையாக கொட்டுதுங்க. தான் பிறந்ததிலிருந்து தன்னுடைய அப்பா கண்ணில் கண்ணீரை பார்க்காத வனிதாவுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுது. பதறி போயிடுறா. அங்கிள், நான் வனிதாவை சாதாரணமாக லவ் பண்ணல, இந்த உலகமே எதிர்த்தாலும் வனிதா தான் என் உயிர், நான் வெறும் வாய் வார்த்தைக்காக அப்படி சொல்லலை அங்கிள், என்னுடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும், என் லைஃப் இருக்கிற வரைக்கும் வனிதாவை எக்காரணம் கொண்டு நான் அளவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வனிதாவோட கண்ணில் வர கண்ணீரை தொடக்கிறான் அவினாஷ். கந்தசாமி அவினாஷோட பேக்ரவுண்ட் டீட்டெயிலை பற்றி கேட்குறாரு. கேட்டவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுதுங்க. தம்பி, நீங்கள் ஜனார்த்தன் ஐயோட பையனா? அப்பா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பழங்கள் வாங்கிட்டு போனார். ஆமாம், அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொந்தக்காரரை விசாரிக்கிற போல விசாரிக்கிறாரு. அங்கிள், எங்கள் அம்மா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இன்னும் அதே கண்டிஷனில் தான் அங்கிள் இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹார்ட்டுக்கு அப்ளை பண்ணி பல மாதம் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்கல. ஆப்ரேஷன் பண்ணலன்னா அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அங்கிள் சொல்லிட்டு அவினாஷ் ரொம்பவும் கண் கலங்குறான். கவலைப்படாத தம்பி, உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கடவுள் உங்களுக்கு ஒன்றும் வரவிட மாட்டான்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா ரொம்பவும் கோவக்காரர், பணக்காரருங்கிற கௌரவம் எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும், எப்படி உங்கள் காதலுக்கு ஒத்துக்க போகிறாரு, என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி நான் காப்பாற்ற போகிறான்னு தெரியலன்னு சொல்லி கந்தசாமி தனக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறாரு. அங்கிள், என் அம்மாவுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறீங்களே, உங்கள் நல்ல மனசு யாருக்கு வரும்னு சொல்லி அவினாஷ் சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு வனிதா தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா, அவினாஷோட அப்பா என்னை மருமகளாக ஏற்றுவாரப்பா, எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கவலைப்படுறா. தன்னுடைய மகள் அவினாஷுக்காக கவலைப்படுறதை பார்த்து அதில் இருந்து தன்னுடைய மகள் அவினாஷை எவ்வளோ தூரம் விரும்புகிறான்னு சொல்லி கந்தசாமி புரிஞ்சுக்கிறாரு. அவினாஷ் இல்லாமல் தன்னுடைய மகளால் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு புரிஞ்சுக்கிறாரு. வனிதா அவினாஷோட காதலை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி கந்தசாமி ஒரு முடிவுக்கு வராரு. அட கழுத, வீணா கவலைப்படாமல் போய் தூங்குமா, அப்பா இருக்கான்ல, நாளைக்கே அவினாஷோட அப்பாக்கிட்ட போயிட்டு உன் கல்யாணத்தை பற்றி பேசி சம்மதம் வாங்கிட்டு வரேன், நீ போய் சந்தோஷமாக தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் தராரு கந்தசாமி. அவினாஷோட அப்பா கிட்ட சாதாரண பழ வியாபாரி நான் போய் சம்மதம் பேசினா அவர் எப்படி ஒத்துக்குவாருன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தன்னுடைய மன உளைச்சலுக்காக கந்தசாமி தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் அவினாஷோட வீட்டுக்கு போகிறார் கந்தசாமி. தன்னுடைய அப்பா அவினாஷோட அப்பா கிட்ட சம்மந்தம் பேச போயிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவினாஷோட அப்பா ஒத்துக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வனிதா கோவிலை விட்டு வராமல் அங்கேயே காத்திருக்கா. வனிதாவோட அப்பா சந்தோஷமாக வர்றதை பார்த்த வனிதா சந்தோஷமாக அவினாஷோட அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடி வர வனிதா. அட என்ன கழுத, மூச்சு வாங்க ஓடி வர, இப்போ உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன், அவினாஷோட அப்பா உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி கந்தசாமி சொல்லவும், அப்பா என்ன சொல்கிறீங்க, என்னப்பா சொல்கிறீங்க, அவினாஷோட அப்பா ஒத்துக்கிட்டாரா, என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாரா, என்னால் நம்பவே முடியலப்பா, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர், எப்படிப்பா ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி வனிதா ஆச்சரியமாக கேட்குறா. என் பொண்ணை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா, உன் போட்டோவை பார்த்ததுமே உடனே ஓகே சொல்லிட்டாருமா, அவினாஷும் உங்கள் காதலை பற்றி சொல்லவும் உடனே ஒத்துக்கிட்டாரு, அவருக்கும் என்ன போல மனசு தானே, அவருக்கு இருக்கிறது ஒரே பையங்கிறதால பையனோட ஆசைக்கு குறுக்க நிற்காம அவன் சொல்கிறத அப்படியே ஒத்துக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லி கந்தசாமி சொல்லவும் வனிதாவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறா. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம்னு சொல்லிட்டாருமான்னு சொல்லவும் வனிதா கனவுல மிதக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு அடுத்தாப்புல வனிதாவுக்கும் அவினாஷுக்கும் மேரேஜ் நடக்குதுங்க. திருமண மண்டபம் சொந்த பந்தத்தால் நிறைஞ்சி வழியுது. கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் பரவாயில்ல ஜனார்த்தனன், அவர் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரியே நல்ல சம்மந்தமாக பேசி முடிச்சிட்டாருன்னு சொல்லி பேசுகிறத கேட்ட அவினாஷ், இதில் ஏதோ மர்மம் இருக்குது,
அப்பா மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது வனிதா. எங்கள் அப்பா சாதாரணமான ஆளே கிடையாது. அன்னைக்கு உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட தனியாக பேசிட்டு வரும்பொழுது உங்கள் அப்பா முகத்தை கவனித்தேன். சோகமாகவும் கவலையாகவும் இருந்துச்சு. என்னை பார்த்ததும் நார்மலாக இருக்கிற மாதிரி நடித்தார். அன்னைக்கே எனக்கு டவுட் வந்துருச்சு. எனக்கு என்னமோ எங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதில் ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லவும் வனிதா பதறி போயிடுறா, பரபரப்பாயிடுறா. தன்னுடைய அப்பாவை கல்யாண மண்டபம் ஃபுல்லாக தேடியும் எங்கேயுமே காணும் கந்தசாமியை. உடனே அவினாஷ் கிட்ட தன்னுடைய அப்பாவை தேடி எங்கெங்கே தேடி பார்த்தேன் காணும்னு சொல்லி அவினாஷ் கிட்ட சொல்லவும் அவினாஷுக்கு தன்னுடைய அப்பா மேலே கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. உடனே அவினாஷ் கோபமாக போயிட்டு அவனோட அப்பா ஜனார்த்தனன் கிட்ட, அப்பா உண்மையை சொல்லுங்க, வனிதாவோட அப்பா எங்க? நீங்கள் இந்த ஏழை பொண்ணை மருமகளாக வர்றதுக்கு ஒத்துக்கிட்டதில் ஒரு மர்மம் இருக்குது. இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை நான் இந்த கத்தியால் என் கழுத்தை அறுத்துக்குவான்னு சொல்லி மிரட்டவும் ஒரு வழியாக ஜனார்த்தனன் உண்மையை சொல்கிறாரு. அதாவது வனிதாவுக்கும் அவினாஷுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இதயம் கிடைக்காம உயிருக்கு போராடுற ஜனார்த்தனோட மனைவி, அதாவது அவினாஷோட அம்மாவுக்கு நாளைக்கு நடக்கிற ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தன்னுடைய இதயத்தை தர்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு கந்தசாமி. அவர், நான் சாதாரண பழ வியாபாரி, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு உங்ககிட்ட சம்மந்தம் போடுற அளவுக்கு நான் பணத்தில் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் என் பொண்ணுக்காக என் உயிரையே கொடுக்குற நல்ல மனசு என்கிட்ட இருக்குது. என் பொண்ணுக்கு வரதட்சணையா உயிருக்கு போராடுற உங்கள் மனைவிக்கு என்னுடைய இதயத்தை நான் கொடுக்க என் முழு மனசு சம்மதத்தோட நான் தரேன். என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என் பொண்ணோட காதலை வாழ வைங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் உன் அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சி முதல்ல ஒத்துக்கிட்டேன். ஆனால் என் மனசு கேட்காம கடைசி டைமில் அந்த ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டேன். உங்கள் அம்மாவோட விதி அவ்வளோதான். அதுக்காக தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த ஒரு அப்பாவையோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கொடியவன் இல்லைப்பா. கந்தசாமி இப்போ மயக்கத்தில் இருக்காரு. அதனால் அவரால் கல்யாண மண்டபத்துக்கு வர முடியல. கல்யாணம் முடிஞ்சு வனிதாவும் நீயும் கல்யாண கோலத்தில் போயிட்டு கந்தசாமி முன்னாடி நின்று அந்த நல்ல இதயத்துக்கு அளவு கடந்த ஆனந்தத்தை தரணும்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு நல்ல மருமகளை மட்டுமில்லப்பா, எனக்கு ஒரு நல்ல சம்மந்தியும் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி ஜனார்த்தனன் கந்தசாமியோட பெருமையை நினச்சி ரொம்பவும் நெகிழ்ச்சியாக பேசுகிறாரு. வனிதாவோ தன்னுடைய அப்பாவை நினச்சி ரொம்பவும் கதறி கதறி அழுவுறா. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் என்ன தவம் செஞ்சேனோ அப்படின்னு நினச்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கந்தசாமிக்கு நான் மகளாக பிறக்கணும்னு சொல்லி வனிதா நினைக்கிறா. வனிதா மட்டும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பெரிய மனுஷங்களும் கந்தசாமி நினச்சி நெகிழ்ந்து தான் போகிறாங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.